நாதஸ்வரம் வாசிக்கிறதுல அவருக்கு இணை அவர் தான் சொல்லுவாங்க. திருவாவூர் ராஜரத்னம் பிள்ளை நாதஸ்வரம் வாசிச்சார்னா அப்படி இருக்கும். அவர் தான் முதல்ல உட்காந்து வாசிக்க ஆரம்பித்தாருங்க. அதுக்கு முதல்ல அவங்க நின்றுட்டு தான் வாசிக்க வச்சாங்க. அந்த கலைஞர்களை உட்காந்து வாசிக்க வச்சார். சட்டை போடுவார். அதுக்கு மேலே சட்டை போட முடியாது. ஐயா சொல்கிறாங்க அவரை கூட்டிகிட்டு வர்றது கஷ்டம். ஏன்னா பெருந்தொகை கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, மகா கலைஞன், வித்யா கர்வம் உண்டு. ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கார் தஞ்சாவூரில், பண்ணையார் வீட்டுக்கு கல்யாணம். எவ்வளவு நேரம் நடக்குது தெரியுங்களா? 4 மணி நேரம் நடக்கும். அதை விட்டு நான் கூட கேட்டேன், என்னை பட்டிமன்றத்தை கூட கூப்பிட்டுருக்கலாமே, ஒரு 4 மணி நேரம் பேசிட்டு போனேன் அப்படின்னேன். பரவாயில்ல, வாய்ப்பு இல்லை, அடுத்த தடவை கூப்பிடுங்க. இப்போ அவர் வாசிக்க ஆரம்பித்தாருங்க. தோடி ராகம் வாசிச்சார்னா அப்படி இருக்குமா? கண்ணாசன் கேட்பாரு, தோடி உன் குழலில் மட்டும் எப்படி ஓடி வருகிறது அப்படின்னு கேட்பார். உன் குழலில் மட்டும் எப்படி ஓடி வருகிறது? அதான் தில்லானா மோனாம்பல்ல வசனமாக வச்சுருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? மனோரமா கேட்பாங்கல்ல, ஏன் உங்கள் நாயனத்தில் தான் இப்படி வருதா, யார் நாயனத்தில் வாய்ச்சாலும் இப்படி வருமா கேட்பாங்கல்ல, அது அந்த பாட்டு தான் வாசிக்கிறாருங்க. மைக் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக் இல்லை, லைட் கிடையாது. பக்கத்தில் ஒருத்தன் தலையில் லைட்டை தூக்கிட்டு ஒரு வயசான ஆள் நிற்கிறாங்க. கேஸ் லைட்டு தலையில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவர் வாசிக்கிறாரு. 4 மணி நேரம் போகுதுங்க. அப்படி போகிறப்ப திடீர்னு ஒரு கமகத்தை போடுறாரு அப்படிங்கிறாரு. உடனே இந்த லைட்டு தூக்கிட்டு நின்று இருந்தால் இந்த பெரியவர் பேஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாராம். நாதஸ்வரத்தை கீழே வச்சுட்டாருங்க. வச்சுட்டு எந்திரிச்சு அந்த ஆளை பார்த்து கும்பிட்டாரா, உனக்காகத்தான் ஏன் வந்தேன், நான் வேற யாருக்காகவும் வரல. கால் மேலே கால் ஓட்டுட்டு வெத்தலை வாக்கு போட்டுட்டு பாட்டு கேட்கறது வேறு ஒரு வகை. நீ நின்று கேட்ட, தலையில் வெயிட்டோடு நின்று கேட்ட, நெருப்பை தூக்கிட்டு நின்று கேட்ட, அப்போ என் பாட்டு உன்னை அசைச்சிச்சுன்னு சொன்னால், என் ராகம் உன்னை அழிச்சது, நீ இவ்வளவு பெரிய ரசிகனாக நீ இருந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க. இந்த ரசனை நமக்கு வேணும். இந்த பேச்சு பிடிச்சோன்னே